கத்திரிக்காய் பொரியலை வந்து சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இதுக்கு வந்து ஒரு 5 கத்திரிக்காய் அதை எடுத்து நீளமாக வெட்டி எல்லாம் ஒரே சைஸாக வெட்டிக்கோங்க. வெட்டி தண்ணியில் போட்டு வச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் வந்து 3 தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக வெட்டி சேர்த்துருங்க. 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சப்பொடி வந்து கொஞ்சமாக சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடணும். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காமல் இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு கத்திரிக்காவை வந்து அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு கத்திரிக்காவை மட்டும் சேர்த்து நல்லா வதக்கிடணும். கத்திரிக்காய் நல்லா வதங்கி வரணும். வந்த பிறகு கத்திரிக்காவை வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. அதே பேனில் இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக வெட்டி சேர்த்துருங்க. இதுக்கு கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் வந்து வெட்டி சேர்த்துருங்க. இப்போ உப்பையும் சேர்த்து இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிடணும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த பேஸ்ட்டை சேர்த்துருங்க. மிக்ஸி கழுவின தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த தக்காளியை நல்லா வதக்கிடணும். தக்காளி இந்த பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா சுருண்டு வரணும். அந்த அளவுக்கு வதக்கிடுங்க. வதங்கி வந்த பிறகு கத்திரிக்காயையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுருங்க. அப்போ தான் வந்து மசாலாலாம் வந்து கத்திரிக்காயில் பிடிக்கும். 5 நிமிஷம் ஆன பிறகு கிளறி விட்டுட்டு இறக்கிருங்க. பொரியல் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள் இதை.